அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 நவம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்திய பாராளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை டெல்லியில் தொடங்கவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விலைவாசி உயர்வு, ஸ்பெக்ட்ரம் ஊழல், தமிழ் ஈழ மக்கள் பிரச்சனை போன்ற முக்கிய பிரச்சனைகளை புயலை கிளப்ப இருப்பதாக திட்டம் தீட்டியிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகளில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அரசியல் அணுகுண்டை வீசினார் கேரள முதல்வர் அச்சுதானந்தம். முல்லை பெரியாறு அணையில் நீர்க்கசிவுகள் ஏற்படுவதால் அதை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று செய்தி வெளியிட்டதால் தமிழக அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேரு குடும்ப மன்னர் வாரிசும் காங்கிரஸ் பொதுச்செயலாளருமான ராகுல் காந்தி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் என்னை வருங்கால பிரதம மந்திரி என்று கூற வேண்டாம் என்று கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதைப்பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, இந்திய மக்களை எப்பொழுதும் முட்டாளாகவே வைத்திருக்கும் நேரு குடும்பம் அதனுடைய வாரிசாகிய ராகுலும் எப்படி மாறியிருப்பார் என்பது அனைவரும் அறிந்ததே என்றும், இதனை இந்திய மக்கள் ஒரு சிறப்பான ஜோக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னையில் உள்ள 5 நட்சத்திர ஓட்டலில் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு வர்த்தக மாநாட்டில் மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி அம்பிகா சோனி குற்றுவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்ததாகவும், இதில் தமிழக முதல்வர் கலந்து கொண்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்த மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ராசாவை உடனடியாக மத்திய மந்திரி பதவியிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்றும், விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி திட்டங்களை விரைவாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் மத்திய ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், 1,00,000க்கும் மேற்பட்ட ஈழ தமிழர்கள் போரில் கொல்லப்பட்டதை தடுப்பதற்கு தவறிவிட்ட தனது மாபெரும் துரோகத்தை மறைப்பதற்காக தொடர்ந்து பொய்யான தகவல்கள் கொண்டு அறிக்கைகளை தமிழக முதல்வர் கருணாநிதி வெளியிட்டு வருகிறார் என்றும், அவர் தன்னுடைய கட்சியையும் குடும்பத்தையும் காப்பாற்றியுள்ளதற்காக இப்படிப்பட்ட பொய்ச் செய்திகளை பரப்பி வருகிறார் என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை பழ நெடுமாறன்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கப்பலோட்டிய தமிழன், சிறையில் செக்கிழுத்த தமிழன் என்று சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்களின் நினைவு நாள் தமிழக முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டதாகவும், காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அவர்கள் துறைமுகத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதாக சென்னையில் இருந்து தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த அமெரிக்க தீவிரவாதி ஹெட்லி மும்பையில் உள்ள முக்கிய திரைப்பட நடிகர் நடிகைகளுடன்
மிக நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளதாகவும் அதில் ஒரு நடிகை ஆர்த்தி சப்ரியாவை இந்த படத்தில் காணலாம். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கொச்சின் புறப்பட தயாரிருந்த விமானத்தில் செல்ல இருந்த சர்புதீன் என்ற இளைஞர் திடீரென்று தன்னுடைய டிக்கெட்டுகள் அனைத்தையும் வீசியிருந்துவிட்டு விமான ஓடுதள பாதையில் ஓடியதாகவும் உடனடியாக அதிரடி போலீசார் அவரை கைது செய்ததாகவும் இவர் அபுதாபியில் வேலை செய்த போது அவருக்கு சம்பளம் கொடுக்காதால் மனநிலை பாதிக்கப்பட்டு இப்படி செயலில் இறங்கியதாக சென்னை விமான நிலையத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் உல்ஃபா தீவிரவாதிகள் நடத்திய குண்டுவெடிப்பில் சரக்கு ரயில் ஒன்று தீப்பற்றி எரிந்ததில் டீசல்கள் எரிந்து நாசமானதாகவும் இதன் மூலம் 3 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அசாமில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடிய தமிழ் ஈழ சுதந்திர தியாகிகளை இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல்வாதி கைதிகளையும் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அவர்களை விரைவில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஜனநாயக மக்கள் முன்னணி அமைப்பினர் கொழும்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கொழும்பில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் பதுங்கியிருக்கும் தாலிபான் தீவிரவாதிகள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தங்களுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை பாகிஸ்தான் நிறுத்தாவிட்டால் பாகிஸ்தானில் உள்ள அணைகள் மற்றும் குடிநீர் ஆதாரங்களில் விஷத்தை கலந்து லட்சக்கணக்கான மக்களை கொல்ல தயாராக இருக்கிறோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளதால் பாகிஸ்தான் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக இஸ்லாமாபாத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் தென்கொரியாவில் சியோலில் பயணம் மேற்கொண்ட போது தென்கொரியாவும் அமெரிக்காவும் தடையற்ற பொருளாதார வர்த்தகத்தை மேம்படுத்த இருப்பதற்கு அந்நாட்டு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக சியோலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அணு வல்லுநர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவை விட பாகிஸ்தானில் கூடுதல் அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் இதற்கு சீனா முழு ஒத்துழைப்பு அளிப்பதால் பாகிஸ்தானில் அணு ஆயுதங்கள் அதிகரித்து வருவதாக ஒரு அதிர்ச்சி செய்தியை வாஷிங்டனில் வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச பொருளாதார மந்தம் அமெரிக்காவை கடுமையாக பாதித்து இருந்ததாகவும் அமெரிக்காவில் 50 மில்லியன் குடும்பங்கள் பட்டினியால் வாடி பொருட்களை வாங்க முடியாமல் தவித்ததாகவும் 6இல் 1 பகுதி மக்கள் உணவு அருந்தாமல் பட்டினியில் கிடந்ததாக தற்போது அதிர்ச்சி தகவல் வாஷிங்டனில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியை சேர்ந்த தனியார் அமைப்பு வெளியிட்டுள்ள ஒரு புள்ளிவிவரத்தில் உலகில் உள்ள 180 நாடுகளில் ஊழல் பட்டியலை அது வரிசைப்படுத்தி வெளியிட்டிருந்தது. இதற்கு இந்தியாவுக்கு 84வது இடம் கிடைத்திருப்பதாகவும் அரசு ஊழியர்கள் அதிக ஊழலில் ஈடுபடுவதாகவும் அது செய்தி வெளியிட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 18 நவம்பர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் அதிக மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. ஒரு சில இடங்களிலே மழை பெய்ததாகவும் நாளை அதிக இடங்களில் வெயில் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இந்த படத்திலிருந்து தெரிகிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.